வணக்கம் உறவுகளே, காண்டீபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் சங்குப்பட்டி பாலம் நோக்கிய நமது பயணமானது இடம்பெறுகிறது. மோட்டர் பைக்கெலாம் போகிறோம் பாருங்க. தற்போது அந்த சாவச்சேரி மன்னார் போகிற போட்டை போட்டிருக்கிறோம். அந்த காற்றாலை உற்பத்தி திணைக்கள் தான் வந்துருக்கோம். ஃபேன் அந்த எப்படி ஃபேன் இருந்துச்சு பாருங்க. காற்றாலை ஃபேன் அந்த தொடர்ச்சி ஒரு 7-8 ஃபேன் இருக்குது. அது கிட்ட தான் நிற்கிறோம் பாருங்க. இது அந்த நாகக்குழியிலிருந்து மன்னார் நோக்கி போற பாதையெல்லாம் இருக்குது. இந்த காற்றாலை இந்த ஃபேனை பாருங்க. இது ஒரு 7-8 ஃபேன் அப்படியே சுத்தி கொண்டு இருக்கு. ஒரு கடற்கரை சைட்ல தான் அந்த ஃபேனை வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த சுத்தி கொண்டு இருக்குது. இப்படி இருக்கு. அழகா காட்சி அளிக்கும். மன்னார் சங்குப்பட்டி போற பாதையெல்லாம் இருக்கு, இடம் இருக்குது. இந்த பாதையை தான் நீங்க பாக்குறீங்க. காற்றாலை பயனை பார்த்துட்டு இப்போ மோட்டர் பைக்கில் சங்குப்பட்டி பாலம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்தாட சங்குப்பட்டி பாலம் அது போவோம். பாய் வணக்கம் உறவுகளே, நாங்கள் தற்போது பூனேரி வந்திருக்கிறோம் பாரு. பூனேரி சங்குப்பட்டி பாலத்துக்கு தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம் பாருங்க. சங்குப்பட்டி பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஒரு கடையில் ஒரு இதில் ஆக்கள் நிற்கணும். இந்த உள்ளத்தை போய் இதுதான் பூனேரி சங்குப்பட்டி பாலம். ஒரு இயற்கையான எழில் கொஞ்சம் ஒரு இடமாக காணப்படுகின்றது இந்த சங்குப்பட்டி பாலம். இங்கே கடற்கரை வருங்க. இந்த கடற்கரை பக்கத்தில் காகங்கள் நிற்கணும். இந்த இதுதான் சங்குப்பட்டி பாலம். பாலத்தை பார்க்குறீங்க பாருங்க. வானங்கள்லாம் போகுது. இந்த பாருங்க போய் கொண்டு இருக்குது வானங்கள்லாம். கிட்ட போய் பார்ப்போங்க. சங்குப்பட்டி பாலம் உங்களை வரவேற்கின்ற எழில் கொஞ்சம் மன்னார் மாவட்டத்துக்கு செல்லும் பாதையிலே தான் இந்த சங்குப்பட்டி பாலம் இருக்குது. இப்போ இந்த சங்குப்பட்டி பாலம் பார்க்க தான் வந்திருக்கிறோம். அந்த சங்குப்பட்டி பாலம் கடற்கரை தண்ணியல் இங்கே தண்ணியல் நல்ல தாளமாக ஆழம் கூட ஆழங்குடி ஒரு பகுதியாக காணப்படுது இந்த சங்குப்பட்டி பாலம். எல்லாம் இரும்பால தான் இருக்குது. அதுதான் வந்துட்டு பாருங்க. சங்குப்பட்டி பாலத்துக்கு வந்திருக்கிறோம். சங்குப்பட்டி பாலத்தில் வேறங்க எல்லாம் ஆழமான ஒரு பகுதி. கடற்கரை இரும்பிலால் தான் செய்யப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது. முதுப்பு தான் முதுப்பு. அந்த தூணுகளை அப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க. தண்ணியெல்லாம் வந்து கொண்டிருக்குதான் வந்தால் கடற்கரை ஆடங்கண்ணி ரிப்பர் எல்லாம் போய் கொண்டு இருக்குது. தண்ணி வந்து கொண்டு இருக்குது. இரும்பால செய்யப்பட்டிருக்கு. சங்குப்பட்டி பாலத்தின் அடிப்பகுதியை பார்வையிட்டு தற்போது அந்த மோட்டர் வெஹிக்கிள் சங்குப்பட்டி பாலத்தால் மேலே ஏற போகிறோம். இந்த பாருங்க அதெல்லாம் ஏறுறோம். இந்த மோட்டர் வெஹிக்கிளை போய் கொண்டு இருக்கிறோம். சங்குப்பட்டி பாலத்தின் அந்த ஒரு உயர்ந்த பகுதியிலே இந்த சங்குப்பட்டி பாலம் அமைந்துள்ளது. அந்த பாலத்தில் தான் ஒரு 3 பேரும் மோட்டர் வெஹிக்கிளில் போகிறோம். பார்ப்போம். இந்த ஏறி கொண்டு இருக்குது பாருங்க. முதலாவது கிளர்ச்சியில் 2வது கிளர்ச்சியில் போய் கொண்டு இருக்குது பாருங்க. அதில் ஆக்கள் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் பாருங்க. இந்த சங்குப்பட்டி பாலத்தின் இந்த உச்சி பகுதியில் வந்துட்டோம். எப்படி ஒரு உயரமான பகுதி கண்டு பாருங்க. அது அப்படியே ரோட்டுகள் எல்லாம் சின்ன ஆக்களெல்லாம் தெரியுது பாருங்க. அந்த ரோட்டால் போய்க்க பாருங்க. கார்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. நாங்கள் அப்படியே திருப்பி காட்டுறோம் பாருங்க. எங்களை பாருங்க. இந்த 3 பேர் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த அங்கால இறங்குது ஸ்பீடாக தான் இறங்கி கொண்டு இருக்குது. இறங்கிக்க அந்த ஸ்பீடாக இறங்கி கொண்டு இருக்குது. நாங்கள் அவதானமாக இந்த பாலத்தில் பிரயாணம் செய்யணும். அங்கால பார்க் மாதிரி எல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ பள்ளியோட பிள்ளைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இதை பாலத்தை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். பஸ்ஸெல்லாம் வந்திருக்கிறோம் பாருங்க. 2-3 பஸ்ஸில் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அதை அங்கால மோட்டர் வெஹிக்கிளை கரையில் விட்டுட்டு போவோமே. சங்குப்பட்டி பாலத்துக்கு கிட்ட வந்துட்டோம். சங்குப்பட்டி பாலத்தில் அதிவேகமாக வாகனங்கள் செல்லுது. மக்கள் அவதானமாக செல்லவும். இப்போ அந்த நாங்கள் பார்க் கொண்டு இருக்குது. பார்க் மாதிரி எல்லாம் செய்திருக்கோம். இதில் கடை கொண்டு இருக்குது. கடைக்கு கீழே பாருங்க அந்த கார் மாதிரி
சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடக்கூடிய மாதிரி அந்த கடையொன்று பார்க்கல கார் எல்லாம் வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அதை போன உடனே ஒரு மைல் 2 மைல் நிற்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிற்பங்கள் வரைஞ்சிருக்கணும். அதில் சிற்பங்களோட அந்த சிலைகளை எல்லாம் வச்சிருக்கணும். மயிலை பாருங்க எப்படி வடிவான மயிலை எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கணும். அந்த இடத்தையே ஒரு சங்குப்பட்டி பாலத்துக்கு அதுலேயே நல்ல அழகுபடுத்தியிருக்கணும் அந்த பாலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி. இது சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் வந்து ஒரு சந்தோஷமான பொழுதை போக்காட்டும் ஒரு இடமாக இந்த சங்குப்பட்டி பாலம் காணப்படுது. குழந்தை பிள்ளைகள் ஆடுறது அந்த ஊஞ்சலையெல்லாம் கட்டியிருக்கோம், ஆடி பார்ப்போம் வாங்கோ. இது சங்குப்பட்டியில் இருக்கின்ற அந்த ஒரு இதை தான் பார்க்குறேன். இதில் ஆக்கள் இருந்து பம்பல சந்தோஷமான பொழுதுகளை போக காட்டலாம். சின்ன குழந்தை பிள்ளையிலேருந்து சின்னாக்கள் வரை இப்படி ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்கிறேன் பாருங்க. சங்குப்பட்டி பாலத்தில் அது பாலம் வந்து ஆயிருக்கு பாருங்க. அது பாலம், அதில் பாலம் இருக்குது. பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பூங்கா மாதிரி கட்டியிருக்கிறேன் பாருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று கட்டியிருக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. சட்டப்படியான இடங்கள். நீங்கள் வந்தால் இந்த சங்குப்பட்டி பாலத்துக்கு வருகிறது வந்து ஒவ்வொரு இடங்களை பார்க்கலாம். மற்ற அவங்க வளர்ந்து ஒவ்வொரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஊஞ்சல் கட்டியிருக்காங்க பாருங்க. ஊஞ்சல்ல இருந்து குழந்தை பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரை இதில் ஊஞ்சல்ல இருந்து ஆடலாம். அப்போ இருந்து ஆடி பார்ப்போம் சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்களை இந்த ஊஞ்சல்ல இருந்து இப்படி ஆடலாம். அது ஒரு இடங்கள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அந்த ஸ்வீட் பார்க்குன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறது ஒரு சட்டப்படியான இடம் பாருங்க. பார்க் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு இடங்கள் இருக்குது, பார்ப்போம் வாங்க. சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையிலே இந்த ஒரு பூக்காண்டு மாதிரி எல்லாம் வச்சு தடியால் 3 கட்டியிருக்கணும். இஞ்சால ஒரு தொட்டி மாதிரி பாருங்க. தொட்டி மாதிரி அதில் மீன்கள் வளர்க்குறோம். ஆனால் மீன் அதில் இல்லை ஒன்றும். அங்கால பாருங்க அந்த ஒரு ஓலை கொட்டில் மாதிரி கட்டி அதுக்குள்ள அந்த ஆக்கள் இருந்து அந்த வெயில் நேரத்தில் இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமான பொழுதை போக்காட்டுவதற்காக கட்டியிருக்கணும். இஞ்சால ஊஞ்சல் நாங்கள் ஆடின ஊஞ்சலை பாருங்க அங்கால கிடக்குதில். அப்படி ஒவ்வொரு இடங்கள் சிறுவர்களுக்கு தான் கூடுதலான சந்தோஷமான பொழுதாக போக்காட்டக்கூடிய இடமாக காணப்படுது. அப்படியே அந்த ஓலை கொட்டில்கள் அப்படியே ஸ்வீட் பார்க்கன்னு சொல்லி அந்த இப்போ காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஸ்வீட் பார்க்க. அந்த யானைகள் பாருங்கள், 3 யானை அது பக்கத்தில் அந்த ஸ்வீட் பார்க்கன்னு எழுதி மரம் ஒன்று நட்டு அங்கால சைட்டில் பாருங்க அந்த பெரிய கொக்கொண்டு நிற்கிற மாதிரி செய்திருக்கிறேன். 2 பக்கமும் பெரிய வெள்ளை சொண்டுடைய கொக்கு, உடம்பு முழுக்க சிவப்பு. அப்படி அந்த நல்ல வடிவான கொக்கொண்டு வச்சிருக்கணும். அங்கால சின்ன ஒரு சாடியில் குருவியல் தண்ணியல் குடிக்கிற மாதிரி வச்சிருக்கணும், செட்டப்பாக செய்திருக்கணும். அங்கே பூக்கண்டுகள் அப்படி அந்த நல்ல ஒரு வடிவான ஒரு இடத்தை அந்த அழகுபடுத்தியிருக்கணும். நல்ல அந்த சங்குப்பட்டி பாலத்தை நல்ல அழகுபடுத்தி மக்கள் ஒரு பார்வையிடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக பூங்காட்டை எல்லாம் வச்சிருக்கணும். ஆனால் இந்த பாருங்கள் அதில் அந்த கொக்கு சாப்பாடு கொடுக்குறத வச்சு அந்த குஞ்சுக்கு அப்படியே ஒரு குருவிகள் நிற்கணும். வந்தால் குருவிகள் அந்த இது ஆக்கள் இருந்து இதில் ஆடலாம் மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒரு 4 பேர் இருக்கலாம். அப்படி இருக்குது. அப்படி அங்கால போக பாருங்க அந்த சங்குப்பட்டி பாலம் தெரியுது வேறு வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. இதில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தால் நல்ல வடிவாக கிளியராக இருக்குன்னு நல்ல வடிவாகவும் இருக்கும். இது அதில் பருந்தொண்டு பாருங்க, பருந்து விரித்து போட்டு விரிச்சிட்டு நிற்கிற மாதிரி அங்கால சங்குப்பட்டி பாலத்தில் டிப்பர்கள் கார்கள் எல்லாம் போகுது. அப்படி ஒவ்வொரு இடத்தையும் அழகுபடுத்தி இஞ்சால அந்த சின்னாக்கள் பெரியாக்கள் இருந்து லவ்வர்ஸ் ஜோடிகள் இருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்தையும் கட்டியிருக்கணும். இஞ்சால பாருங்க அந்த பிறந்த நாள்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் கேக் எல்லாம் பட்டி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அந்த பெரிய ஒரு கத்தி பால் மாதிரி வச்சிருக்கணும். அதில் கேக் எல்லாம் வச்சு பட்டி சந்தோஷமாக பொழுத போக்காட்டலாம். ஒரு கேக் வெட்டுற இடத்தை தான் பார்க்குறீங்க. இஞ்சால பாருங்க அந்த ஓலாக்கொட்டில் இருந்து மக்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடம் வசதி ஒன்று செய்திருக்கணும். அப்போ அந்த அதிலேருந்து நீங்கள் வந்தால் சாப்பாடுகளை கொண்டாந்து சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கலாம். இது குழந்தை பிள்ளை அந்த குதிரையில் ஆடுறதுக்காண்டி பாருங்க குதிரையில் வச்சிருக்கணும். இஞ்சால இருந்து ஒரு மாலை பொழுதில் வெயில் இல்லாத நேரத்தில் இது சந்தோஷமாக இதில் இருந்து கதைக்கலாம். அப்படி இஞ்சால பாருங்க ஓலைக்கொட்டியில் ஆக்கள் இருக்கிற மாதிரி செட்டப்பாக செய்திருக்கணும். ஒரு சிறந்த ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற
கடற்பகுதியிலே இந்த இடத்தை கட்டியிருக்கினா மிக அழகாக காட்சியளிக்கின்றது. இன்றைய காணொளியிலே சங்குப்பட்டி பாலத்தை உங்களை காட்டியிருப்பேன். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.